நம்ம மனித உடம்புல ரத்த ஓட்டமே போகாத ஒரு பகுதி இருக்கு. அது என்ன பகுதி தெரியுமா? வேற எதுவும் இல்ல. கண்ணுல இருக்கிற கார்னியா பாட்டு தான். அதுல பிளட் வெசலே கிடையாது. அப்புறம் அதுக்கு எப்படி நியூட்ரிஷன் ஆக்சிஜன் எடுத்துக்குது அப்படின்னா, ஆக்சிஜன் ஃப்ரம் வந்து டைரக்டா ஏர்ல இருந்து எடுத்துக்குது. நியூட்ரிஷன் வந்து டியர்ஸ் வழியா எடுத்துக்குது, கண்ணீர் வழியா எடுத்துக்குது. இன்னைக்கு கண்ணை பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை தான் பார்ப்போம். நம்ம பாடியிலேயே ஃபாஸ்டஸ்ட் மசில் எது அப்படின்னு கேட்டோம்னா கண்ணு தான். பர் மினிட்டுக்கு 15லேருந்து 20 டைம்ஸ் பிளிங்க் பண்ணுறோம். பர் டேக்கு நியர்லி 20,000 டைம் வந்து பிளிங்க் பண்ணுறோம். அதே அட்டன் டைமில் வந்து நம்மளால் ஒரு 50 ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம ஆதார் கார்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ரெட்டினாவையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. உண்மையிலே அது ரெட்டினாவை தான் ஸ்கேன் பண்ணுதா? கிடையாது. அது என்னன்னா ஐரிஸை ஸ்கேன் பண்ணும். ஐரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த ஐரிஸும் என்ன பண்ணால் ஐரிஸ் பேட்டர்ன் அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஆதார் கார்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயோமெட்ரிக் பர்பஸாக யூஸ் பண்ணுறோம். ஹியூமன் ஐக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகிற பவர் கூட இருக்குது. 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா ஹீல் பண்ணிக்கும். ஹியூமன் டியர்ஸை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். பேசல் டியர்ஸ். பேசல் டியர்ஸ் எதுக்குன்னா கண்ணை வந்து லூப்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணும். கண்ணு நம்ம மூவ் பண்ணுறோம்ல, அது ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கிறதுக்காக அந்த லூப்ரிகேஷனாக வந்து அந்த டியர்ஸ் யூஸ் ஆகுது, பேசல் டியர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ். இது எப்படின்னா நம்ம ஆணி உரிக்கும் போது இல்லை டஸ்ட்டு அந்த சமயத்தில் வரக்கூடிய டியர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக எமோஷனல் டியர்ஸ். நமக்குள்ளே நிறைய பேர் இருக்கிற ஒன்று எமோஷனல் டியர்ஸ். அழுகும்போது சிரிக்கும்போது எல்லாமே உச்சக்கட்டத்துக்கு போகும்போது வரக்கூடியது தான் வந்து இந்த எமோஷனல் டியர்ஸ். ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம மனித உடம்புல ரத்த ஓட்டமே போகாத ஒரு பகுதி இருக்கு. அது என்ன பகுதி தெரியுமா? வேற எதுவும் இல்லை. கண்ணுல இருக்கிற கார்னியா பாட்டு தான். அதுல பிளட் வெசலே கிடையாது. அப்புறம் அதுக்கு எப்படி நியூட்ரிஷன் ஆக்சிஜன் எடுத்துக்குது அப்படின்னா, ஆக்சிஜன் ஃப்ரம் வந்து டைரக்டா ஏர்ல இருந்து எடுத்துக்குது. நியூட்ரிஷன் வந்து டியர்ஸ் வழியா எடுத்துக்குது, கண்ணீர் வழியா எடுத்துக்குது. இன்னைக்கு கண்ணை பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை தான் பார்ப்போம். நம்ம பாடியிலேயே ஃபாஸ்டஸ்ட் மசில் எது அப்படின்னு கேட்டோம்னா கண்ணு தான். பர் மினிட்டுக்கு 15லேருந்து 20 டைம்ஸ் பிளிங்க் பண்ணுறோம். பர் டேக்கு நியர்லி 20,000 டைம் வந்து பிளிங்க் பண்ணுறோம். அதே அட்டன் டைமில் வந்து நம்மளால் ஒரு 50 ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம ஆதார் கார்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ரெட்டினாவையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. உண்மையிலே அது ரெட்டினாவை தான் ஸ்கேன் பண்ணுதா? கிடையாது. அது என்னன்னா ஐரிஸை ஸ்கேன் பண்ணும். ஐரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த ஐரிஸும் என்ன பண்ணால் ஐரிஸ் பேட்டர்ன் அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஆதார் கார்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயோமெட்ரிக் பர்பஸாக யூஸ் பண்ணுறோம். ஹியூமன் ஐக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகிற பவர் கூட இருக்குது. 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா ஹீல் பண்ணிக்கும். ஹியூமன் டியர்ஸை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். பேசல் டியர்ஸ். பேசல் டியர்ஸ் எதுக்குன்னா கண்ணை வந்து லூப்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணும். கண்ணு நம்ம மூவ் பண்ணுறோம்ல, அது ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கிறதுக்காக அந்த லூப்ரிகேஷனாக வந்து அந்த டியர்ஸ் யூஸ் ஆகுது, பேசல் டியர்ஸ். நெக்ஸ்ட் வந்து